ஹாய், வெல்கம் டு மெலேலே மேஜிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பெஸ்டோ பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்டோ சாஸ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வால்நட்ஸ், கார்லிக், அப்புறம் வந்து பார்மசான் சீஸ், பெசல் லீவ்ஸ், அப்புறம் சீசனிங். அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு பாஸ்தா வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஃபோக் டெண்டர் கன்சிஸ்டன்சிக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாஸ்தா கூட ஆட் பண்ண போகிற வெஜ்ஜீஸும் எடுத்து வச்சுருக்கேன் வித் சம் பட்டர். இதுதான் நமக்கு மேஜராக வேணும். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்டோ சாஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வால்நட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்லிக் பாட்ஸ், அதுக்கப்புறம் பார்மசான் சீஸ், அதுக்கப்புறம் பெசல் லீவ்ஸ் அண்ட் தென் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட நம்ம வால்நட்ஸ் ஆட் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பைன் நட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது கூட வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணல, ஏன்னா பட்டரே நான் வந்துட்டு நிறைய ஆட் பண்ண போகிறேன்றதுனால நான் எதுவும் ஆயில் ஆட் பண்ணல இந்த சாஸுக்கு. பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் த என்டையர் சாஸ், ஃப்ரெஷ் சாஸ். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ ஐம் ஆடிங் சம் சால்ட். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கொஞ்சம் லெமனும் வந்து இப்போது ஸ்குவீஸ் பண்ணிக்க போகிறோம். அது வந்து இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். அதனால் வந்துட்டு நம்ம லெமனையும் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாவோ இல்லை கொஞ்சம் குறை பேஸ்ட்டாவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ. பெசல் வந்துட்டு உங்களுக்கு வாயில் கொஞ்சோண்டு கடிச்சா பிடிக்கும்னா அப்படி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அப்படி தான் பிடிக்கும். ப்ளஸ் சீஸும் இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கணும்னா கொஞ்சம் குறைன்னு அடிச்சிக்கணும். ஓகே, ஸோ பெஸ்டோ சாஸ் ரெடி. இப்போ இங்கே பேனில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா வெஜ்ஜீஸ், கார்லிக் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடணும். கார்லிக்கை ஸ்லைட்டாக வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பெஸ்டோ சாஸ், சீசனிங் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தா ஆட் பண்ணிட்டா நம்ம பாஸ்தா வந்து ரெடி, பெஸ்டோ பாஸ்தா. இது வந்து ஒரு நல்ல ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாரு, நம்மளோட நார்மல் சவுத் இண்டியன் கீரை, நார்த் இண்டியன் கீரை இந்த மாதிரியே நம்ம உள்ளூர் கீரையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பெசல் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக கொஞ்சம் ரிச்சானதெல்லாம் சாப்பிட்டோன்னா அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் பண்ணி சாப்பிட்லாம், தப்பு இல்லை. நான் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்தா குக் பண்ணுறதை வந்து இந்த வீடியோவில் காட்டலை. என்னோடய பழைய வந்துட்டு கஃபே ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தாலேயே வந்துட்டு நான் அதில் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லைனா பாஸ்தா குக் பண்ணுறது மட்டும் தனி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஓகே, ஸோ நான் இங்கே வந்துட்டு கார்லிக் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா அதே பட்டரில் மிச்ச வெஜிடபிள்ஸ் விச் ஆர் லைக் அனியன்ஸ், கேப்சிகம், அப்புறம் ஆல்பினோஸ் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட செர்ரி டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பயங்கர ஒரு கலர் பாப்பும் கொடுக்கும். அதே சமயம் அதுவும் ஒரு மாதிரி டேங்கியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நான் தனியாக காரம்னா அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் அதுக்கப்புறம் அந்த ஆரிகேனோ தைம் மிக்ஸ் வச்சுருக்கேன், அதுதான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு கார்லிக் இருக்குது, ஆலப்பினோஸ்லேயே காரம் இருக்கும், ஸோ அதுவே போதும். இல்லை எனக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பெஸ்டோ சாஸ் நீங்கள் அரைக்கிறப்போ அது கூடவே வேணும்னா சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லிஸ் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இது வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே ஸ்லைட்டாக குக் பண்ணிவிடுவேன். ஏன்னா எல்லாமே ராவாக அரைச்சோம் இல்லையா நம்ம, அதனால கொஞ்சோண்டு இதில் குக் பண்ணிவிடுவேன். கொஞ்சோண்டு வாட்டர் இது கூட நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் பாயில் பண்ண விட போகிறேன். நான் அதோட ரா ஸ்மெல் ரொம்ப ராவாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிறதுக்கு நான் தனியும் ஆட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சீசனிங் லைக் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த தைம் லீவ்ஸும் நான் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஆரிகேனோ வித் சம் சால்ட். இந்த சால்ட் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ்க்காக, ஏன்னா ஆல்ரெடி அந்த பெஸ்டோவில் நம்ம சால்ட் போட்டு தான் அரைச்சோம், பாஸ்தாவை சால்ட் போட்டு தான் குக் பண்ணுவோம். இது வந்து அந்த வெஜ்ஜீஸ்க்கான சால்ட். ஸோ சால்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சீஸும் சால்டட் சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சால்ட்டியாக தெரியும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஓகே, தென் இங்கே வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டு பாயில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ஏன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு அப்படியே நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்தா நல்லா கோட் ஆகிடும். அதுக்காக நான் வந்து இங்கே எல்போ பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபியூஸ்லி இல்லைன்னா பெனே பாஸ்தா இல்லை ஸ்பெகட்டி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வேரியண்ட் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். அதனால் ப்ளஸ் இதுதான் வீட்டில் ஸ்டாக் இருந்தது, அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் எல்லாமே நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் விட்டிங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கலரில் உங்களோட பெஸ்டோ பாஸ்தா ரெடி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் செரி டொமேட்டோஸ் கட் பண்ணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நல்லா ஒரு ரெட் கலர் பாப்பும் அங்கங்கே நல்லா சூப்பராக தெரியும். ஸோ நம்மளோட பெஸ்டோ பாஸ்தா ரெடி. லாஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் லெமன் வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா ஃபுல்லாக சுட சுட போட்டு கூட 2 டோஸ்ட் வச்சு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெஸ்டோ சாஸ் வச்சுட்டு லெமனும் சைடில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட பெஸ்டோ பாஸ்தா ரெடி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.